தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்கள் ரேஷன் சம்பந்தமாக வந்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் வந்து இப்போது இருக்கக்கூடிய தராசுகளெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காகவும் அவங்க என்ன வேலை பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுறதுக்காகவும் ஒரு படையை அமுச்சு விட்ருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இனிமேல் மக்களுடைய பார்வைக்கு வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், எடை போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு தராசுன்னு எடுத்துட்டா அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 200 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக பிடிக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு தராசு இருக்குன்னா கீழே ஒரு 100 கிராம் கல்லை ஒட்டி வச்சுட்டா அது ஏற்கனவே அந்த 100 கிராம் வெயிட் அதிலேயே இருந்துட்டு இருக்கும். அது போக எடை போடும் போது கம்மியாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எடை கம்மியாகவே இருக்கும். இப்படி இது ஒரு 10 பேர்த்துல 100 கிராம் பிடிச்சாங்கன்னா அது 1 கிலோ ஆயிரும். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரேஷன் கடைகளில் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே முட்டுக்கு அத்தனை பொருளை எடுத்துக்கொண்டு போய் விற்க மாட்டாங்க. அப்படி விற்க முடியாது, பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ரேஷன் கார்டில் வந்து அவங்களுடைய ரேஷன் கார்டுக்கு பொருளை வாங்குறதுக்காக மக்கள் வந்துட்டு தான் இருப்பாங்க. மாதம் மாதம் வந்துட்டு தான் இருப்பாங்க. சில பொருட்கள் தானாகவே தீந்து போயிடும். எனக்கு வந்த ஸ்டாக்கே வந்து இவ்வளோதான் இருக்கும். ஒரு 1000 பேருக்கு கொடுக்குற மாதிரி வருதுன்னா ஒரு 1200 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு தான் கொடுப்பாங்க, ஒரு 200 பேருக்கு இருக்காது. இல்லைங்கிறத இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறத வந்து குறைச்சி போட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிடிச்சி அதை விற்றுக்கலான்னு சொல்லிட்டு சைடில் விற்பாங்க. அது வந்து பல வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்றெல்லாம் இல்லை, அது பல வருஷமாக இப்படி தான் அந்த ரேஷன் கடையில் இருக்கிறவங்களே செய்வாங்க. இதுக்கு வந்து மற்றவங்கள நம்ம சொல்ல முடியாது. அந்த கடையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அதை நம்ம விற்றுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ சர்க்கரை போய் 1 கிலோ கேட்டிங்கன்னா சர்க்கரை என்ன பண்ணுவாங்க, 900 கிராம் போடுவாங்க. அப்போ ஒரு 100 கிராம் பிடிச்சிப்பாங்க. உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியாது. 1 கிலோவில் ஒரு 100 கிராம் குறையிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே ஒரு 1000 பேர்த்துட்டு இந்த மாதம் எடுத்தாங்கன்னா என்ன ஆயிரும், அவங்களுக்கு 100 கிலோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகிட்டு இருக்குது, இந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம தவிர்க்கிறதுக்காக தராசுகளை செக் பண்ணுங்க. தராசுகளை மக்களுடைய பார்வைக்கு முன்னாடி வச்சு போடுங்க. அவருடைய கீழ் பகுதி, மேல் பகுதி, சைடு பகுதி எல்லாமே மக்கள் பார்க்கட்டும், மக்களுக்கு ஒரு திருப்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழலை வந்து தடுக்கிறதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு விதமான ஊழல் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோசடி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு செக் பண்ணுறக்கோ ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு அதில் சந்தேகம் இருந்தால், டவுட் இருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியும் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான அதிரடி மாற்றம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை அப்ளை பண்ணி 7-8 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் 7-8 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் நடுவில் வந்துருச்சு. எஸ்ஐஆர் வந்து அது ஒரு பெரிய தலைவலின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு புது ஆப்ரேஷன் அப்படிங்கும் போது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது ஒரு புது வேலை. கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் ஒரு 4-5-6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அதனால் வந்து எலெக்ஷன் சமயத்தில் அது வந்திருக்குதுங்கிறதுனால அது ஒரு பெரிய வேலையாக போச்சு. எஸ்ஐஆர் வேலை, அந்த ப்ராசஸ் எல்லாமே மாதக்கணக்காக போச்சு. நாமளே வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 4 மாதம்லாம் கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது அந்த வேலை வந்து இழுத்துட்டு தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபார்மை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மை சப்மிட் பண்ணி டிராஃப்ட் லிஸ்ட் விட்டு, டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்தவங்க பேருக்கு தகுந்த மாதிரியும் வராத பேருக்கு தகுந்த மாதிரியும் ஆவணங்கள் கொடுத்து, அதுக்கப்புறம் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டை கொடுத்து, புதுசாக அப்ளை பண்ணவங்க உள்ளே வர்றதுக்கான லிஸ்ட்டை கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் மாறினவங்களெல்லாம் நீக்கினது லிஸ்ட்டு கொடுத்து, அட்ரஸ் மாத்திரக்கு இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். அதனால கடந்த 6-7 மாதமாக மற்ற வேலையெல்லாம் எதுவுமே செய்யலை. ஆதார், ரேஷன் இதெல்லாம் செய்ய முடியல. எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டையும் இதில் போட்டாங்க, இதில் போட்டு இதை செய்ய வச்சுட்டாங்க. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி 6-7 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே 10 நாளைக்குள்ளே கார்டை கொடுங்கன்னு இருக்காங்க. அதனால நான் ரொம்ப நாளாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன்னா இந்த தடவை விட்டுறாதீங்க, உங்களுக்கு இப்போ வரப்போகுது. அதனால கொஞ்சம் கருத்தில் கொண்டு அதை போய் என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணி பாருங்க, அதை செக் பண்ணி பாருங்க. அதுக்கு வேணுங்கிற நடவடிக்கை இப்போ எடுங்க. இப்போ கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா 10 நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு வருது. அடுத்து ஆல்ரெடி அப்ளை பண்ணுறவங்களுக்கு வருது. சரி, நான் இன்னும் அப்ளை பண்ணல, இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறேன், அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இது கரெக்டான டைமு, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்களே சொல்லிட்டாங்க புது ரேஷன் கார்டு கொடுங்க. மகளிர் உரிமை தொகைக்கெலாம் வந்து ரேஷன் கார்டு இல்லாமல் வாங்க முடியாது. அப்போ வந்து இப்போ திருமணம் ஆயிருக்கு, அவங்க தனி கொடுத்தன இருக்காங்க, அவங்களுக்குலாம் ரேஷன் கார்டு கொடுத்தா தானே வாங்க முடியும், குடும்பத் தலைவியா. அதனால புது ரேஷன் கார்டுக்கும் அப்ளை பண்ணலான்னு இருக்காங்க. 6-7 மாதமாக அப்ளை பண்ணவங்களுக்கும் வரும். இனிமேலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெயர் நீக்கிறது, பெயர் ஆட் பண்ணுறதும் செய்யலான் இருக்காங்க. ரேஷன் கார்டு இருக்குது, என் கணவருக்கு ரேஷன் கார்டு இருக்குது, எங்கள் மாமியார் குடும்பத்தில் ரேஷன் கார்டு இருக்குது, என் பேர் தான் அதில் இல்லைன்னா நீங்கள் போய் இப்போ இணைச்சிக்கலாம். அப்போ கைரேகை இணைக்கிறது, பெயர் இணைக்கிறது, பெயர் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இந்த சமயத்தில் போய் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரேஷனுக்கான வேலைகளை ஈஸியாக பண்ணித்தராங்க. அப்போ தான் ஸ்கீம்ஸ்குள்ளே நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறாங்க. அப்போ ரேஷன் சம்மந்தமான வேலைகளை நீங்கள் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சு. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு மட்டும் இல்லை, தரமான பொருட்கள் கொடுப்பதையும் உறுதி பண்ணுங்க. எடை
வந்து கரெக்டாக இருக்கான்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி பொருட்களும் தரமாக வரணும். பொருட்கள் இப்போ தரமாக வந்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தரமாக வந்துட்டு இருக்குது. ஒரு சில மாதங்கள் நல்லா இருக்குது பொருட்கள், ஒரு சில மாதங்கள் நல்லா இல்லை. பொதுவாகவே தரமான பொருட்களை கொடுக்கறது கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து தரம் இல்லாத கொடுக்க போகிறதில்ல. அதனால் அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வந்து இப்போ எடுத்திருக்காங்க. யார் வந்து எங்கிருந்து கொள்முதல் பண்ணுறாங்களோ அங்கேயே வந்து என்ன பண்ணுறாங்க, ரூல்ஸ் கொடுக்குறாங்க. தரமானதை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கவனிக்க சொல்லி டீமை போட்டிருக்காங்க. அப்போ பொருட்கள் இனிமேல் வந்து தரமாக வரும், எல்லாருக்குமே வரும். கொஞ்சம் பேத்துக்கு வரும், கொஞ்சம் பேத்துக்கு வராது அப்படின்னு இருக்காது. 1000 பேர் இருந்தால் 1000 பேத்துக்குமே பொருள் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கும். முக்கியமாக அங்கே வாங்குறத நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தரமாக இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கெலாம் தரமாக இல்லாட்டினா எல்லாரும் என்னத்துக்கு போய் நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு பொதுவாக வந்து கடையில் வாங்கிடுறாங்க. அதனால தான் இப்போ தரமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஒரு பக்கம் இதெல்லாம் போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க. இப்போ வந்து உணவுத்துறை இருக்குன்னா அதுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த இது ஃபுல்லாக ரேஷன் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அவங்க ஒரு ரூல்ஸை போட்டு அவங்க இதை ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. அதை விட்டு போட்டு 2-3 டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது கொண்டு வரது, கொள்முதல் செய்கிறது, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது, அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது, கொண்டு போய் டெலிவர் பண்ணுறது அப்படின்னு தனித்தனியாக இருந்தனால ஆளாளுக்கு ஒரு மாதிரி வந்து செயல்படுறாங்க. ஒருத்தவங்களுடைய தலைமைக்கு கீழே வராமச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒருத்தவங்களுடைய தலைமைக்கு கீழே கொண்டு வந்து மக்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில், மக்கள் எளிதாக வந்து அணுகக்கூடிய முறையில் கொண்டு வராங்க. இதுவும் வந்து வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஒரே ஆளே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரே டிபார்ட்மெண்ட்டு கீழே இயங்கும் போது கரெக்டாக ஒரே மாதிரி ப்ராசஸாக நடக்கும். அவங்க வேலையே இதுதான் அப்படிங்கும்போது அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ரேஷன் விஷயம் ரொம்ப வந்து கிளான்னு நடக்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க. இதை வந்து இனி வரக்கூடிய 1-2 மாதத்துலேயே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தாயுமானவர் ஸ்கீம்ஸ் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அதை இப்போவும் கண்டினியூ பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒரு ஆட்சியில் இருக்கிறது இன்னொரு ஆட்சியை வந்து விட்டுருவாங்க. இவங்க அப்படி விடலை. ஏன்னா அம்மாவுடைய உணவகம் முதல் கொண்டு எடுத்து நடத்துகிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து தாயுமானவர் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அது மூலமாக வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், ஊனமுற்றவர்களுக்கு வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்களை வந்து விநியோகப்படுத்தினாங்க. அந்த விஷயத்தை இந்த தடவையும் ஆட்சியில் கண்டினியூ பண்ண போகிறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா யாரெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரேஷனுக்கு போக முடியல, நிற்க முடியல, நான் போகிறப்பெல்லாம் பூட்டியிருக்கு, என்னால் அவ்வளோ தூரம் நடக்க முடியல, வெயிட்டை தூக்கிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு தான் விட்டுறாங்க. அப்படி மட்டும் அவங்களுக்கு வீடு தேடி வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்களே என்ன பண்ணிப்பாங்க, ஈஸியாக வந்து காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. இதை நானே கண்ணார 2-3 தடவை எங்கள் வீட்டுக்கிட்டேயே பார்த்துருக்கேன். வயசானவங்க 60 வயசுக்கு மேலே நினைக்கிறேன், அப்படி ஒரு ஏஜ் வச்சுருக்காங்க. அந்த ஏஜில் இருக்கவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க, வீடு தேடி வந்து கொடுத்துட்றாங்க. 1. 2வது கர்ப்பிணி பெண்கள், அதே மாதிரி வந்து ஊனமுற்றவர்கள், இவங்களுக்கு வீடு தேடி வந்து என்ன பண்ணுறாங்க, விநியோகம் படுத்துறாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க போய் என்ன பண்ணிப்பாங்க, வீட்டு முக்கில் வந்து நின்னா இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, வாங்கிப்பாங்க. அதனால வீடு தேடி வந்து கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்படி போய் எல்லா பொருளையும் வாங்கி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதையும் வந்து இந்த தடவை கண்டினியூ பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. ரேஷன் சார்ந்த சில விஷயங்களையும் வந்து ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. லஞ்சம் வாங்காமல், அதாவது தரமில்லாத பொருள் கொடுக்காம, அதே மாதிரி மக்களுக்கு பொருளை கொடுக்காம ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், இன்னும் இதெல்லாம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் எல்லா பொருளும் கரெக்டாக கிடைக்கணும். இதெல்லாம் கிடைச்சா மட்டும்தான் அவர்கள் வந்து செலவு செய்கிறது குறையும். அதை விட்டு போட்டு மறுபடியும் அவங்க வந்து இதுக்கெல்லாம் செலவு பண்ணிகிட்டே இருந்தால், அரிசிக்கு, அதுக்கப்புறம் வந்து பருப்புக்கு, அதுக்கு எண்ணெய்க்குன்னு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, சேமிப்பு நடத்த முடியாது. அதனால தான் அவங்கெல்லாம் வந்து கடலில் இருக்காங்க. மக்களுக்கு வந்து ஒரு சேமிப்பு இருக்க மாட்டேங்குது. மக்களுக்கு வந்து காசை வந்து மருத்துவ ரீதியாகவும், கல்வி ரீதியாகவும், இந்த மாதிரி வந்து ரேஷன் ரீதியாகவும் நம்ம சேமித்து கொடுத்தோம்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இதை செய்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும்போது அதை நம்ம தெரிவிப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க